கடந்த முறை உடுமல்பேட்டையில் மக்கள் நீதி ஸ்ரீமதியோ மக்கள் நீதி மையத்தில் போய் பேட்டரியில் நின்னாங்க. அந்த மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவரே கொண்டு போய் திமுக கம்பெனியில் வித்து போட்டார். கம்பெனி கட்சியை, மக்கள் நீதி மைய கட்சியை திமுக கம்பெனிக்கு வித்துட்டு எம்பி வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த முறை 3 சட்டமன்ற உறுப்பினர் கொடுப்பதாக விடியா திமுக வீட்டுக்கு போகக்கூடிய விடியா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த 3 சீட்டு வேண்டாம், எங்களுக்கு வேற ஏதாச்சும் கொடுத்துருன்னு மொத்தமாக கட்டிங்க வாங்கிட்டு கட்சியவே அடியோட வித்துட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து அன்பு சகோதரர் அண்ணெல்லாம் நிறைய பேர் வைக்கிறத எழுஞ்சிக்கிறாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே களத்திலே நம்மளுக்கு எதிரிகள் என்பதே களத்திலே கிடையாது. நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து இந்த பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பணிகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த பகுதிக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணிகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே செய்து கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக காந்திநகர் பகுதியிலே ஒரு உடற்பயிற்சி கூடம், எம்ஜிஆர் நகர் பகுதியிலே நடைபாதை மற்றும் பூங்காவை அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். கிருஷ்ணா நகர் பகுதியிலே அங்கு உள் விளையாட்டரங்கம் ஒன்றை, செட்டில் கோர்ட் உள் விளையாட்டம் ஒன்றை அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். எம்ஜிஆர் நகர் பகுதிக்கு பூங்காவும் மின் விளக்கும் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா நகர் பூங்காவிற்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கொடுத்திருக்கிறது. உடையாம்பாளையம் பகுதியிலே அங்கன்வாடி மையம் என 60 லட்சத்துக்கு மேற்பட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே இந்த பகுதிக்கு செய்து கொடுத்திருக்கிறோம். உடையாம்பாளையம் பகுதியிலே நீண்ட காலமாக பேருந்து நிறுத்த வேண்டும் என்று நம்ம கணவர் ரோட்ல ஜங்ஷன்ல வேண்டும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு அந்த இடம் திமுக ஆளுங்கட்சியால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த 4 முனை சந்திப்பிலே பேருந்து நிறுத்தம் அமைத்து கொடுக்கப்படும். எப்படி நம்ம சௌரியவரத்தில் அமைச்சு கொடுத்துருக்கிறோமோ அதே போல் அமைச்சு கொடுக்கப்படும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கையாளுவதிலே இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே ஒரு சட்டமன்ற என்னோட பணம் இல்லை, மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை அங்கே இருக்கிற மக்களுடைய அடிப்படை தேவை அத்தியாவசிய பூர்த்தி செய்ய நிதி ஒதுக்கி கொடுக்குறோம். ஆனால் அந்த பணிகளை கூட மேற்கொள்ளாமல் பல இடங்களில் தடைகள். மெயின் ரோட்டில் போட்டால் பேர் வந்துருக்கிறான். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, இந்த எம்எல்ஏ பூராமே பேருக்கிறத கொடுக்குறாரு. 14 ரேஷன் கடை கொடுத்துருக்கார். மக்கள் பயன்படக்கூடிய 14 ரேஷன் கடை கொடுத்துருக்கார். அதே போல 12 அங்கன்வாடி மையங்கள், சிறு குழந்தைகளும் கர்ப்பிணி தாயாலும் பயன்பட வகையில் 12 அங்கன்வாடி மையங்கள் கொடுத்துருக்கோம். குழந்தைகளுக்கு 1 கோடி ரூபாயில உள்ள லேப் வசதி ப்ராஜெக்ட் போட்டு குழந்தைகளுக்கு வசதி கொடுத்துருக்கோம். அது மட்டுமல்ல, குறுகலாக இருக்கக்கூடிய சாலை பகுதிகளில் அந்த பகுதிகளுக்கு காங்கிரஸ் சாலை அமைச்சு கொடுத்துருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே 10 ஆண்டு காலத்திலே எந்த விதமான வரி உயர்வும் கிடையாது. 1 ரூபா கூட வரி போடல. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது 2020-21 பட்ஜெட் போட்டும்போது 2120 ரூபா மாநகராட்சியுடைய பட்ஜெட், அதுல உபரி பட்ஜெட் 1,23 லட்சம் ரூபாய். ஆனா இன்னைக்கு 2025-26 நிதியாண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநகராட்சியுடைய மேயர் அறிவிச்சாங்க 4,850 கோடி ரூபாய் வரி, 125% வரி உயர்வு, எந்த விதமான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதியுமே செய்யாம இந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாவட்டத்தினுடைய மாநகர மாவட்ட கழக செயலர் கார்த்திக் அவர்கள் 3 மாசத்துக்கு வரைக்கும் மாவட்ட செயலாளர். ஆளுங்கட்சியில மாவட்ட செயலாளர்னா ஈக்குவல் டு மந்திரி மாதிரி. அது மட்டுமல்ல, கோவை மாநகராட்சி சிங்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பாலான வார்டுகளை தாங்கிக்கூடிய 15 வார்டுக்கு மேற்பட்ட வார்டுகளில் அவருடைய மனைவி தான் லட்சுமி இளஞ்செல்வி, மாநகராட்சியுடைய மண்டல தலைவர். அவங்க கூட தகுதியில் இல்லை, எந்த விதமான படியிலுமே செய்யல. மக்கள் ஓடோட விட்டுறாங்க. காங்கிரஸ் கொடுத்தாங்க. காங்கிரஸ் பேரியக்கம், நூற்றாண்டு கண்ட காங்கிரஸ் பேரிக்கம். அந்த பொண்ணு ஏதோ 2.5 வருஷம் ஆச்சு அந்த கட்சிக்கு போய். இப்ப கூட வரும்போது பேர் சொல்ல விரும்பல. எனக்கு நேற்றுக்கு ஒரு 100 பேருக்கு மேலே காங்கிரஸ் அவர் கூப்பிட்டாங்க. அண்ணா அவங்க வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி, நீ ஓட்டு கேட்கவே வேண்டாம், நீங்க வேலையை பாருந்தாங்க. அப்படி இல்லை. எங்களை பொறுத்த வரையிலும் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருந்து களப்பணியாற்றக்கூடியவர்கள். கடந்த காலங்களில் எனக்கு எந்த பதவியும் இல்லை. கொரோனா காலத்தில் ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இன மொழி வேறுபாடுகளை கடந்து எங்களால் என்ன முடியுமோ விளையாட்டை கூட கடைகளை கூட வீடு வீடாக என்னுடைய இயக்கத்தினுடைய சகோதரர் அன்பு இருக்கக்கூடிய பரிசுத்தம் என்னெல்லாம் கூட்டு போய் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் ஒரு கம்பெனி கட்டவோ கடை கட்ட யார்கிட்ட வசூல் பண்ணி பழக்கம் வரைக்கும் அப்படி சொந்தமாக கொடுத்த பழக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தில் வந்தவங்க நாங்கள். ஆகவே எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த 50ஆவது வார்டை பொறுத்தவரையிலே இந்த பகுதியில் அதிகப்படியான நகர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இது மலையூர், இதெல்லாம் இங்கே பூங்கா செய்யக்கூடிய இடம் வசதி இல்லை. எதிர்காலங்களிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் வசதியும், அது மட்டுமல்ல மாணவ மாணவியர் விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதையும் ஏற்கனவே இந்த ஊர் பகுதியில் சந்தை இருக்குது, அந்த சந்தைக்கு காங்கிரஸ் தளம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த பணியும் கட்டாயம் செய்து கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, அரசு நிலத்தில் மக்களுக்கு ஒரு சமுதாய நலக்கூடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எத்தனை விடுபட்டவர்கள் இருந்தாலும்
கடந்த காலங்களில் செய்ததைப் போல இந்த பகுதி மக்களுக்கு என்றைக்குமே எங்களுடைய இயக்கத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் சரி, இதய மாண்புக்கு அம்மா அவர்களும் தேவர் பெருமகனாருக்கு தங்க கவசம் போர்த்தி அழகு பார்த்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக.